சின்ன மருமகள் நாடகத்தில் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பாட்டி சொல்கிறாங்க, இனி நைட்டுக்குள்ளே நம்ம 60 கிலோமீட்டரை நடந்துடணும். நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போய் முருகனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பேத்திங்களை காணுமேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க பேத்திங்க என்ன பண்ணுறாங்க, காலில் செருப்பு போட்டுக்கிட்டு வராங்கங்க. என்னடி இது செருப்பு போட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி இது பேப்பர் செருப்பு பாட்டி, பாத யாத்திரைக்காக புதுசாக வாங்கணும் அப்படின்றாங்க. உடனே ஒரு தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு வர சொல்லி, இது என்ன தெரியுதா, இதுதான் தொடப்பக்கட்டை, இதாலேயே விளக்கு மாதிரி பிஞ்சிரும் உங்களுக்கு. ஒரு பாத யாத்திரை போகிறீங்க, செருப்பா போட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே ஈஸ்வரி, நான் சொன்னேன்ல அப்பத்தா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த செருப்பை போய் கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்கிட்ட சொல்லி அமுச்சிடுறாங்க. அவங்களும் போயிடுறாங்க செருப்பு கழட்ட. ராசாங்கம் வெளியில் வராரு. அவருக்கு தொண்டை கட்டிகிட்டு இருக்குது. என்னப்பா ராசாங்கம், ஒரு மாதிரி தொண்டெல்லாம் ஒரு மாதிரியாக பேசுகிற, குரல் மாறி இருக்குன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ராசாங்கம், இல்லைம்மா தொண்டெல்லாம் கதகதப்பாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. பா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் நல்லா இருக்கேன், அதனால் நம்ம போகலாமா முருகன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ராசாங்கம். உடனே சேது, இன்னைக்கு கேன்சல் பண்ணிடலாமாப்பா பாத யாத்திரையன்னு கேட்குறாரு. இல்லைடா, வர வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நம்ம முருகனை போயிட்டு நம்ம பரிகாரத்தை முடிச்சாகணும், அதனால் கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு சேதுவும் ராசாங்கமும் காவடி எடுக்கிறாங்க. காவடி எடுத்து நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது ராசாங்கம் சொல்கிறாரு அவங்க மருமக தமிழை பார்த்து, தமிழ் நீயும் அம்மாவும் காரில் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து, இல்லை மாமா நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மோகனா சொல்கிறாங்க, எப்படி தமிழ், நீ மாசமாக இருக்கிற, அதனால் உன்னால் நடக்க முடியாது, நீ காரில் வந்துருன்றாங்க. இல்லை அத்தை நானும் நடந்து வரேன் அத்தைன்னு தமிழ் சொல்கிறாங்க. சரி, உன் ஆசைக்காக 1 கிலோமீட்டர் தூரம் தான் நீ நடக்கணும், அதுக்கப்புறம் நீ காரில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது கருப்பு சொல்கிறாரு, மாப்பிள்ளை பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகலாமா, முருகன் பாட்டு போடவா அப்படின்னு கேட்குறாரு. போடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முருகன் பாட்டை போட்டுட்டு பக்தியோட காவடி எடுத்து நடனம் ஆடிக்கிட்டே போகிறாங்க. போகிற வழியில் சாவித்திரி வந்து அங்கே நிற்கிறாங்க. உடனே மோகனா அமைச்சரை பார்த்து சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் தங்கச்சி வழியில் நிற்கிறாங்கங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. மோகனா சொன்னதும் அமைச்சர் ராசாங்கம் சொல்கிறாரு, மோகனா யார் ஒன்றாலும் நிற்கட்டும் வழியில், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பாத யாத்திரை மட்டும் நிற்கக்கூடாது, நீ யார்கிட்டேயும் பேசாத, கம்முன்னு வா, யார் வழியில் வந்து தொந்தரவு பண்ணாலும் கண்டுக்காத அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது சாவித்திரி உடனே ஒடியாந்து அவங்க அண்ணன் காலில், அமைச்சர் காலில் விழுறாங்க. அண்ணா அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா, நான் தப்பு செஞ்சிட்டேன்னா, என்னை இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு அழுறாங்க. உடனே அவர் வந்து, சீ தள்ளிப்போ, நீ என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நீ சொல்லுமா அண்ணங்கிட்ட, என்னை இந்த குடும்பத்தில் ஏற்றுக்குங்கம்மா, தமிழ் நீயும் சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. தமிழ் வந்து, அம்மா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. உடனே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்கங்க பாத யாத்திரையாக குடும்பமாக நடனம் ஆடிக்கிட்டு. வழியில் ராசாங்கத்துக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. வாந்தி எடுக்கிறாரு. உடனே போயிட்டு வாந்தி எடுக்கவோ, என்னாச்சு என்னாச்சுன்னு காரில் இருந்து பாட்டி இறங்கி, ராசாங்கம் உனக்கு என்னப்பா ஆச்சு, என்னையா ஆச்சு, வாயா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றாங்க. அதெல்லாம் வேண்டாமா, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. உடனே சேது வந்து, ஆம்புலன்ஸை கூப்பிடுமாமா அப்படின்னு கருப்பு கிட்ட சொல்கிறாரு. நான் அப்போவே சொன்னேனே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, கூட ஆம்புலன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு, அப்பாவுக்கு முடியாமல் போயிடுச்சுன்னு உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்கங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி வந்து ராசாங்கத்துக்கிட்ட கெஞ்சுறாங்க, அண்ணா உனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சா அண்ணா, அண்ணா என்னண்ணா நீ இப்படி ஆயிட்ட அண்ணா, நீ என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சாவித்திரி கெஞ்சுறாங்க. அதுக்கு ராசாங்கம், சீ என் முகத்திலேயே முழிக்காத, நீ எனக்கு தங்கச்சியும் இல்லை, நான் உனக்கு அண்ணனும் இல்லைன்னு சொல்கிறாருங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்த கதை. அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு ஆர்வமாக இருந்து காத்திருப்போம். தேங்க்யூ, நன்றி, பாய் பாய், வணக்கம்.